அதிகாரம் அதனுடைய 4வது வசனம், தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் நற்புத்தியையும் பெறுவாய். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் உங்களுக்கு ஆண்டவர் தயையை உண்டு பண்ண போகிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஒரு காரியம் நிறைவேற வேண்டுமானால் நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். தயவு கிடைப்பதற்கு நாம் இன்றைக்கு நிறைய மனுஷர்களை பார்க்க போகிறோம். சிலர் நமக்கு அந்த காரியங்களை சரியாய் செய்வதில்லை. தேவ சமூகத்திலே ஜெபித்து தேவனிடத்திலே நம்பிக்கையோடு காத்திருந்து தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அவருடைய கண்களிலே தயவு கிடைக்கும்படி செய்கிறார். நம்ம எந்தெந்த காரியத்திற்காக அலைந்து கொண்டிருக்கிறோமோ, எந்தெந்த காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறோமோ, அதை மனுஷர் மூலமாய் நிறைவேற்றும்படி மனுஷருடைய கண்களிலே ஆண்டவர் தயவு கிடைக்கும்படி கிருபை செய்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கர்த்தர் தயவை கட்டளையிட போகிறார். ஒரு வேலை செய்கிற இடத்துல, ஒரு படிக்கிற இடத்துல, ஒரு சமுதாயத்துல, ஊழிய ஸ்தலத்துல, இப்படி நிறைய இடங்கள் இருக்கிறது. நமக்கு தயவு நிச்சயம் தேவை. தயவு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் நாம செய்யவே முடியாது. ஒரு அதிகாரியை பார்க்க வேண்டுமானால், அவர் மூலமாய் நமக்கு காரியங்கள் வாய்க்க வேண்டுமானால் அந்த அதிகாரியுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். அதிகாரியுடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமானால் தேவனுடைய கண்களிலே நமக்கு தயவு கிடைக்கணும். ஆண்டவர் தான் தயவை உண்டு பண்ணுகிறவர். மனுஷனுடைய கண்களுக்கு முன்பாக நமக்கு தயவு கிடைக்கும்படி அவர் கிருபை செய்கிற தகப்பனாயிருக்கிறார். இந்த நாளில கூட செபிக்கிற உங்க வாழ்க்கையிலே, தேவனை நோக்கி காத்திருக்கிற உங்க வாழ்க்கையிலே, அவருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இன்றைக்கு தயவை கட்டளையிட போகிறார். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே தயவு கிடைத்தது. ஒரு எஸ்தருக்கு ராஜாவின் கண்களிலே தயவு கிடைத்தது. காரணம், ஆண்டுடைய சமூகத்திலே அதிகமாய் அவர்கள் ஜெபித்தார்கள், ஆண்டவரை நோக்கி காத்திருந்தார்கள். இன்றைக்கும் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்களே ஆனால், எந்தெந்த காரியம் உங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று காத்திருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு தயவை உண்டு பண்ண போகிறார். மனுஷனுடைய பார்வையிலே உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி, அந்த காரியங்கள் சீக்கிரமாய் நிறைவேறும்படி, அந்த காரியத்திலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்படி, அந்த காரியத்திலே உங்களுக்கு உயர்வும் கனமும் மேன்மையும் உண்டாகும்படி, அந்த காரியங்களிலே உங்களுக்கு வழிகள் திறக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். கர்த்தருடைய கண்களிலும் மனுஷருடைய கண்களிலும் உங்களுக்கு தயவு கிடைக்கும்படி கிருபை செய்வார். சொந்து போகாதீங்க, உங்களுக்கு தயவு கிடைக்கும். நிச்சயமாய் உங்க காரியம் வாய்க்கும், உங்க காரியம் நடக்கும், உங்களுக்கு திருமணம் நடக்கும், உங்களுக்கு அற்புதம் நடக்கும், ஆச்சரியமான சில வழிகள் திறக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவை, கேட்டதான வசனத்தின் மூலமாய் ஆண்டவரை உம்முடைய கண்களிலும் ஆண்டவரை மனுஷனுடைய கண்களிலும் தயவு கிடைக்கும்படி கிருபை செய்கிற தகப்பன், எத்தனையோ காரியங்கள் செயல்படாமல் இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் நடக்காமல் இருக்கிறதப்பா. இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய கண்களிலும் மனுஷனுடைய கண்களிலும் தயவை கர்த்தர் உண்டு பண்ணுங்கப்பா. வழி திறக்கட்டும், காரியங்கள் வாய்க்கட்டும். ஆண்டவரை அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.